இந்த வண்டி வந்து நம்ம என்ன ஃபால்ட்டுக்காக நம்ம கடைக்கு வந்திருக்கு அப்படின்னா, பிரேக் ஷூ ஜாம் ஆகுது. இந்த ட்ரம்மு பூராமே தண்ணிக்குள்ளே இறங்கி இறங்கி இத்து போய் நிற்கிது. இதை ஃபுல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து ஒரிஜினாலிட்டியாக வண்டியை கொண்டு வரணும். 2வது பிரேக் ஷூ வந்து சுத்தமாக தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி உள்ளே போகிறதுனால, அந்த ரயில்வே பாலத்தில் தண்ணி கிடக்கிறதுனால ரெகுலராக எடுத்து விட மாட்டேங்காங்க. இருந்தாலும் அந்த ரயில்வே பாலத்துக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி போய் எந்த வண்டியுமே பிரேக் பிடிக்க மாட்டேங்கி. இருந்தாலும் அந்த வேலையை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஷூ வந்து எல்லாமே கஸ்டமரே வாங்கிட்டு வர சொல்லிடுறது. நம்ம மாட்டு கூலி மட்டும்தான் வாங்க போகிறோம். இது வந்து இப்போ ஜனவரி 2025லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இந்த ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஜாமான் வாங்கி போட்டு பண்ணுறதுல நம்மகிட்ட நிறைய லாபம் இருக்குதுன்னு நினைக்காங்க. அதனால் கஸ்டமரே வாங்கிட்டு வர சொல்லி மாட்டி கொடுக்குறது. இது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தனித்தனி லேபரு. இது வந்து கழட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறது 280 லேபர் போடுறோம். ஆனால் வண்டி பக்காவாக ரெடி பண்ணி விட்டுறோம். அதனால் இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கஸ்டமருமே எங்களுக்கு திருப்தியாக இருக்குன்றாங்க. நம்ம சேனல் பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வேலைகளை எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, சௌரியமாக இருக்குது.